எஸ் மக்களே, ஒரு அருமையான சூப்பரான சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கட்டு கட்டுறோம். சேத்துல தான் நடக்கணுங்க. சேத்துல நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வா, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். இவங்களாம் இன்னைக்கு பயிர் வைக்கலைன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு சோறு கிடையாது மக்களே. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயத்துக்கு எதிரான எந்த சட்டத்துக்கும் ஒத்து போகாதீங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம். நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். உடனே இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்தெடுத்து இந்த நேரத்தில் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். அருமையான கல்யாண சாம்பார் ரெடி ஆகுது. எஸ், இப்போ சால்ட் ஆட் பண்ணுறோம். இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். எஸ் மகளே, இந்த நேரத்தில் நம்ம வேறனே ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க டாலை பருப்பை ஆட் பண்ணுறோம். தோரம் பருப்பு ஆட் பண்ணுறோம். வா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம கல்யாண சாம்பார் கொதிக்குது பாருங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது பார்க்கவே. நம்ம முருங்காவை ஆட் பண்ணுறோம். வா, பியூட்டிஃபுல்லான சாம்பார். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி ஆட் பண்ணுறோம்.
சூர்யா எஸ் மக்களே, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அருமையான காட்சி கிடச்சிருக்கு. ஒரு விவசாயி ஒரு நாற்று நடுற எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்க. இங்கே நாற்று இருக்குது. இங்கேருந்து நாற்றை ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் நடந்து போய் பாருங்கள். குறைஞ்சது அந்த நாற்றோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 25-50 கிலோ இருக்கும். அதை எவ்வளோ தூரம் அவர் நடந்து எடுத்துகிட்டு போய் அங்கே நடுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அவங்க கையில் கொடுத்து அங்கே நாற்று நடனவங்க. இவங்களுக்கு சரியான நெல் வேலை இன்னும் கிடைக்கல. ஒருத்தர் அங்கேருந்து வராரு பாருங்க. நான் ஜூம் போட்டிருக்கனால உங்களுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். பட் நியர்லி இட்ஸ் ஒரு 700-800 மீட்டர்ஸ் அந்த சேத்துல தான் நடக்கணுங்க. சேத்துல நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வா, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். இவங்களாம் இன்னைக்கு பயிர் வைக்கலைன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு சோறு கிடையாது மக்களே. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயத்துக்கு எதிரான எந்த சட்டத்துக்கும் ஒத்து போகாதீங்க. இன்னும் இவங்க இது இருக்க மீதி இருக்க எல்லா இடத்துலையுமே நாற்று நட போகிறாங்க. இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க லஞ்சே போவாங்களாம். இப்போ நம்ம அண்ணன் அடுத்தது திரும்பவும் நாற்று எடுக்க போயிட்டுருக்காரு. எழுத்தாப்பில் வராரு பாருங்க. வா, நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். எஸ் மகளே, பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம சாம்பாரை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மல்லித்தழை போட போகிறோம். எஸ், நம்ம சாம்பார் ரெடி. இப்போ மூடி வச்சிடலாம், இறக்கிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெயை ஊற்றுறோம். எஸ் மக்களே, இப்போ நம்ம கடுகு உளுத்தரிசியை சேர்க்குறோம். வா, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை போடுறோம். வா, இப்போ கருவேப்பிலை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். எஸ் மக்களே, இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். நாம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நம்ம பேக்கெட் எனி பிராண்ட் சாம்பார் தூள் தான் போட போகிறோம். ஆனால் அது ஒரு யூனிக் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். வா, சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சாம்பார் தூள் போட்டு ஒரு என்ன காம்பினேஷன் சூப்பராக இருக்க போது பாருங்கள் மக்களே. வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவு குழஞ்சிடுச்சு. ரொம்ப குழையக்கூடாது, லைட்டாக தான் குழையணும். இந்த நேரத்தில் நாம் பொட்டேட்டோவை ஆட் பண்ணுறோம். வா, எவ்வளோ அழகாக டெலிஷியஸாக இருக்குது. வா, எஸ், மல்லித்தழையை போட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியலை அப்படியே இறக்கி வைக்க போகிறோம். இப்போ பிளேட்டில் செட் பண்ண போகிறோம். வாழை இலையை போடுறோம், வழிஞ்சு கட்டுறோம். நல்ல அருமையான சூப்பரான சாப்பாடு, காய் போட்ட சாம்பார். இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டுறோம், ஒரு கட்டு கட்டுறோம்.
இப்போ அது கூட அப்படியே இந்த உருளைக்கிழங்கு பொரியல். மாசான சாம்பார் சாதம், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வேற லெவலில் இருக்கு. எஸ் மக்களே, ஒரு அருமையான சூப்பரான சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கட்டு கட்டுறோம். எஸ் மக்களே, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். வா, சூப்பரான சாம்பார். இந்த உருளைக்கிழங்கு பாருங்களேன். வா, எல்லாரும் சாப்பிடுங்க, உல்லாசமா இருங்க, வெயிட்டா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. எஸ் மக்களே, கண்டிப்பாக நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. சீக்கிரமாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் உல்கேட்ஸ் குக்கிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.